ஆரஞ்சு டெசர்ட். இனிப்பும் புளிப்பும் சேர்ந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு டெசர்ட் ரெசிபி. ஆரஞ்சும் சுகர் அகரகர் இருந்தால் போதும், ஒரு 10 நிமிஷத்தில் இது நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இது கொஞ்சம் நம்ம ஜெல்லி மிட்டாய் இருக்கு இல்லையா, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 3 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. விதைகள்லாம் எடுத்துடலாம். இப்போ இது ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எல்லா ஆரஞ்சஸும் ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நான் பாதி ஜூஸ் பல்போடு எடுத்திருக்கேன், ஃபில்டர் பண்ணாமல் பல்போடு எடுத்திருக்கேன். மீதியை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 100 ml 150 ml இருந்தால் போதும். தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 5 கிராம் அகரகர் சேர்த்துருக்கேன். 10 கிராம் பேக்கெட் வரும், அதுலேருந்து பாதி எடுத்து சேர்த்துக்கோங்க. அகரகர் தண்ணியில் கொஞ்சம் கரைய ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம பிழிஞ்சு வச்சோம் இல்லையா ஆரஞ்சு ஜூஸ், அது சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட புளிப்புக்காக ஒரு பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நான் 1 கப் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ட்ராப்ஸ் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சைனா கிராஸ் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், ரெடி ஆகிடும். இது ரெடி ஆகிடுச்சா என்னான்னு பார்க்குறதுக்கு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ஜூஸ் போட்டுட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சிங்கன்னா போதும், அது செட் ஆகிடும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு திக்னஸ் தெரியும். அதில் இந்த மாதிரி திக்காக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ஸ்டீல் பிளேட்டில் கொஞ்சம் கீ இல்லாட்டி பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்ச ஆரஞ்சு ஜூஸ் மிக்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃபேன் காற்றுலே ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிங்கன்னா இது ஆறிடும், நல்லாவே செட் ஆகிடும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஃபேன் காற்றுல வச்சா போதும், இது ரெடி ஆகிடும். இப்போ இது செட் ஆகிடுச்சு. இது மேலே நான் சுகர் பவுடர் கொஞ்சம் தூவிக்கிறேன். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா சுகர் பவுடர் போட்டுக்கோங்க, இல்லாட்டி மெல்ட் ஆகிடும். டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் அதையும் இது மேலே தூவிக்கலாம். நட்ஸ் பவுடர் இருந்ததுனாக்கா அது கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இந்த கோகோனட் ஃப்ளேவர், இனிப்பு, புளிப்பு எல்லாம் சேர்ந்து இந்த டிஷ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் குறைச்ச செலவில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். ஓரத்தெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பிளேட்டில் ஒட்டவே ஒட்டாது, ரொம்ப ஈஸியாக வந்துடும்.
அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ஆரஞ்சு டெசர்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.